ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சார், முதலமைச்சரை பொறுத்தவரை போன ஆண்டு 1000, 1500, 2000 இதுக்கு முன்னாடி வாங்கின விவசாய பொருட்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல, அப்படியே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன லாஜிக்குங்கண்ணா? ஒரு ஆண்டு கொடுப்போம், அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க. நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும், அதுக்காக 1000. அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா? மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை. 90,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க. அடுத்த ஆண்டு 1 லட்சம். பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகுங்க, அடுத்து ஆட்சி இன்னொருத்தர் கூட அவங்க பண்ணுவாங்க. அதனால் முதலமைச்சருடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு பேர் 103 ரூபாய் கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து. அதுவும் போனா 40 ரூபாய்க்கு அந்த பொருள் போறாது. அதற்கு மாநில அரசு கிட்ட எதற்காக அவங்க கியூல வந்து வெயில் நின்று நீங்க கொடுக்கிற பொருள் எதற்கு வாங்கணும்? சூம்பி போன கரும்பு வாங்குறதுக்கு மக்கள் வந்து நிக்கிறாங்களா? அதனால் முதலமைச்சருக்கு வலியுறுத்துகின்றோம், உடனடியாக பொங்கல் பரிசு தொகையை அறிவித்து நீங்க கொடுங்க, அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க. 2 நாள் வேலை இது மனசு வச்சீங்கன்னா முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு யூஜிசி தீர்மானத்தை வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அண்ணா, இத டீட்டெயிலா பேசிட்டு வந்தேன் கோயம்புத்தூர்ல. முன்னாள் அமைச்சர் வந்து ராமநாதபுரத்துல திமுக ஆர்ப்பாட்டத்துல வந்து கவர்னர் குறித்த ஒரு அநாகரிகமா சத்தியமூர்த்தி அவர்கள், முன்னாள் திமுகவினுடைய அமைச்சர், முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்ட கிழிச்சு ட்ரௌசரோட உடவுனா முதலமைச்சர் ரவுடி கூட்டம் நடத்தினாரா? அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியான வார்த்தை என்னன்னா, முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிரோம்னா என்ன ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல. சாந்தமான முறையில ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார், அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார். எதற்காக இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும்? போஸ்ட் ஓட்டுறது, ஆபாசமா பேசுறது, மேடை ஏறி திட்டுறதெல்லாம் 1949 துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியால ஒரு பழமையான கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம். சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு. ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அண்ணே, நான் எப்பவுமே பத்திரிகை நடத்த மாட்டேன், ரொம்ப சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. வெரி வெரி சாரி. நான் உங்களுக்காக பாடம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு போறேன்.